ஒரு நிமிஷம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. யாராவது சொன்ன ஒரு வார்த்தை உங்க மனச நாள் முழுக்க காயப்படுத்துதா? ஒரு தோல்வி வந்தாலே என்னால முடியாதுன்னு தோணுதா? யாராவது உங்களை விட்டு போனால் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி உணர்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த 15 நிமிடம் முழுவதும் கேட்டு பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முதலில் உடம்பை அல்ல, மனதை பலப்படுத்தணும். இன்னைக்கு உங்க மனசு ஒரு சாதாரண கண்ணாடி மாதிரி இருக்கலாம். யார் தட்டுனாலும் உடையலாம். ஆனா இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும்போது உங்க மனசு யாராலையும் உடைக்க முடியாத இரும்பு மாதிரி மாறும். 2500 வருஷங்களுக்கு முன்னாடி கௌதம புத்தர் உலகத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை கண்டறிஞ்சார். மனிதனோட மனசை எப்படி ஒரு இரும்பா, எந்த ஒரு புயலாலும் அசைக்க முடியாத பாறையா மாத்துறதுன்னு 10 ரகசிய விதிகளை சொல்லியிருக்காரு. இந்த 10 விதிகளை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது. கடைசி வரைக்கும் ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா 9வது விதியும் 10வது விதியும் உங்க லைஃபையே டோட்டலா மாத்த போகுது. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க மனசை இரும்பாக்க நீங்க ரெடின்னா கமெண்ட்ல ஐ ஆம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புத்தர் சொன்ன முதல் விதி, 1000 போர்க்களங்களில் 1000 எதிரிகளை வெல்வதை விட உங்களை நீங்களே வெல்வதே மிகப்பெரிய வெற்றி. நம்மோட பெரிய எதிரி வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கான். சோம்பேறித்தனம், தேவையில்லாத பயம், கோபம், இதையெல்லாம் முதல்ல ஜெயிக்கணும். காலையில அலாரம் அடிக்கும்போது எந்திரிக்க முடியாம தூங்குற மனசை நீங்க ஜெயிக்கலனா வெளியில இருக்க உலகத்தை எப்படி ஜெயிப்பீங்க? உங்க எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா உங்க மனசு இரும்பா மாறும். உலகத்தை ஜெயிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. பணம் சம்பாதிக்கணும், பெரிய இடத்துக்கு போகணும், வெற்றி பெறணும், எல்லாருக்கும் முன்னாடி சாதிக்கணும். ஆனா ஒரு கேள்வி, உங்களையே உங்களால் கட்டுப்படுத்த முடியலனா உலகத்தை எப்படி ஜெயிப்பீங்க? காலையில் அலாரம் அடிக்குது, மனசு சொல்கிறது இன்னும் 10 நிமிஷம் தூங்கு, வேலை செய்ய வேண்டிய நேரம் வருகிறது. மனசு சொல்கிறது நாளைக்கு பண்ணலாம். கோபம் வருகிறது. மனசு சொல்கிறது இப்பவே பதில் சொல்லு. பயம் வருகிறது. மனசு சொல்கிறது வேண்டாம், முயற்சி செய்யாதே. அந்த நேரத்தில் மனசு சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தா நீங்க உங்க மனசுக்கு எஜமானன் இல்ல, உங்க மனசு தான் உங்களுக்கு எஜமானன். இதைத்தான் முதலில் மாற்றணும். பயம் வந்தாலும் முன்னாடி போங்க, சோம்பல் வந்தாலும் எழுந்திருங்க, கோபம் வந்தாலும் அமைதியா இருங்க. முடியாதுன்னு மனசு சொன்னாலும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்த பிறகுதான் முடிவு பண்ணுவேன் என்று சொல்லுங்க. ஒரு நாளைக்கு உங்களையே ஒரு சின்ன விஷயத்துல ஜெயிங்க. காலை நேரத்துக்கு எழுந்திருப்பது, 30 நிமிஷம் வேலை செய்வது, தேவையில்லாத போனை வைப்பது, கோபத்தில் பதில் சொல்லாமல் இருப்பது, இப்படி தினமும் ஒரு சின்ன வெற்றி. அந்த சின்ன வெற்றிகள் சேர்ந்து ஒரு நாள் உங்களுக்குள்ள ஒரு புதிய மனிதனை உருவாக்கும். விதி 2, மற்றவர்களின் விமர்சனங்களை விஷமாக மாற்றாதீர்கள். யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? புத்தர் ஒருமுறை சொன்னார், ஒருவர் உங்களுக்கு கொடுக்கும் பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவருக்கே சொந்தம். அதே போலத்தான் யாராவது உங்களை திட்டினாலோ அவமானப்படுத்தினாலோ அதை மனசுக்குள்ள எடுத்துக்காதீங்க. அவங்க கோபமும் வெறுப்பும் அவங்களுக்கே திருப்பி போயிடும். மத்தவங்க வார்த்தையை உங்களை காயப்படுத்த விடாதீங்க. ஒருத்தர் உங்களை பற்றி தவறாக பேசினார். அவர் பேசியது 30 வினாடி. ஆனா நீங்க அதை 3 நாள் நினைக்கிறீங்க. அவர் மறந்துட்டார். நீங்க மட்டும் இன்னும் வேதனைப்படுறீங்க. இங்கே யார் உங்களை காயப்படுத்துறாங்க? அவரா? இல்ல. அவர் சொன்ன வார்த்தைய மீண்டும் மீண்டும் நினைக்கிற உங்க மனசுதான். எல்லாருடைய கருத்தையும் உங்க வாழ்க்கையின் தீர்ப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் உன்னால முடியாதுன்னு சொன்னா அது உண்மை இல்லை, அது அவருடைய கருத்து. ஒருத்தர் நீ அழகில்லை, நீ புத்திசாலி இல்லை, நீ வெற்றி பெற மாட்ட, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். உங்க வாழ்க்கையை அவர்களுடைய நாக்கு தீர்மானிக்க கூடாது. ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்க, மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வேலை. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கை. யாராவது உங்களை விமர்சித்தால் 2 கேள்வி மட்டும் கேளுங்க. இதுல உண்மை இருக்கா? உண்மை இருந்தா திருத்திக்கோங்க. உண்மை இல்லையா? அங்கேயே விட்டுட்டு போங்க. ஒவ்வொரு கல்லையும் எடுத்துக்கொண்டு நடந்தால் பாதையை முடிக்க முடியாது. அதே போல ஒவ்வொரு விமர்சனத்தையும் மனசுல சுமந்துகிட்டு வாழ்க்கையில முன்னேற முடியாது. சத்தத்தை குறைய விடுங்க. உங்க இலக்கத்தின் குரலை அதிகப்படுத்துங்க. விதி 3, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமில்லை. இன்னைக்கு இருக்க கஷ்டம் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்க தோல்வி நாளைக்கு வெற்றியா மாறும்.
இதுவும் கடந்து போகும் என்கிற மனப்பக்குவம் வந்துட்டா, இன்பம் வரும்போது துள்ள மாட்டீங்க. துன்பம் வரும்போது சோர்ந்து போக மாட்டீங்க. மாற்றம்தான் உலகத்தின் விதி. அதை ஏத்துக்கிற மனசு தான் இரும்பு மனசு. இப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கலாம். பணம் இல்லாமல் இருக்கலாம். வேலை இல்லாமல் இருக்கலாம். உறவில் பிரச்சனை இருக்கலாம். தனிமையா இருக்கலாம். ஒரு தோல்விய சந்திச்சிருக்கலாம். ஆனா, இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இது நிரந்தரம் இல்லை. ஒரு காலத்துல உங்களை ரொம்ப காயப்படுத்திய விஷயம், இப்போ நினைச்சா சின்ன விஷயமா தோணும். ஒரு காலத்துல முடியாதுன்னு நினைச்ச பிரச்சனை, இன்னைக்கு முடிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி, இப்போ நீங்க சந்திக்கிற கஷ்டமும் ஒரு நாள் நினைவாக மாறும். இரவு வந்ததால சூரியன் அழிஞ்சிடல. அவன் திரும்ப வர்றான். மழை பெய்யுதுன்னு வானம் எப்போதும் கருப்பா இருக்காது. அதே போல உங்க வாழ்க்கையிலயும் ஒரு மோசமான காலம் வந்ததால உங்க முழு வாழ்க்கையும் மோசமானது ஆகிடாது. நல்ல நேரத்துல அகங்காரம் வேண்டாம். கெட்ட நேரத்துல நம்பிக்கை இழக்காதீங்க. ஏன்னா ரெண்டுமே மாறும். இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்கிறதை மதிங்க. இன்னைக்கு உங்களிட இல்லாததை பற்றி கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்காதீங்க. கஷ்டம் வந்தா சொல்லுங்க. நீ வந்திருக்கலாம். ஆனா நீ இங்கே நிரந்தரமா இருக்க முடியாது. இதுவும் கடந்து போகும். விதி 4. கடந்த கால பாரத்தை இறக்கி வையுங்கள். முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது கங்கு நெருப்ப கையில பிடிச்சுக்கிட்டு மத்தவங்க மேல எரிய காத்துட்டு இருக்கிற மாதிரி. அது முதல்ல உங்க கையை தான் சுடும். கடந்த காலத்துல நடந்த ஏமாற்றங்கள், துரோகங்களை மறந்துடுங்க. அதிலிருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல வாழ பழகுங்க. கடந்த காலம் ஒரு பாடம். அது வாழ வேண்டிய வீடு இல்லை. ஒருத்தர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஒருத்தரை அதிகமா நம்பி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சில வருடங்களை வீணாக்கி இருக்கலாம். சரி, நடந்தது நடந்துடுச்சு. அதை மாற்ற முடியாது. ஆனா அதுக்காக இன்றைய நாளையும் அழிக்க வேண்டுமா? ஒரு தவறுக்கு 2 தண்டனை கொடுக்காதீங்க. முதல் தண்டனை டாஷ் அந்த சம்பவம். 2வது தண்டனை டாஷ் அதை தினமும் நினைச்சு உங்களை நீங்களே காயப்படுத்துறது. 2வது தண்டனையை நிறுத்துங்க. மறக்க முடியலன்னா பரவாயில்ல. ஆனா அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. யாரை நம்பணும்? எங்கே எல்லை வைக்கணும்? என்ன தவறு மீண்டும் செய்யக்கூடாது? எதை முன்பே கவனிக்கணும்? அந்த பாடத்தை எடுத்துக்கோங்க. வலிய விட்டுடுங்க. உங்க கடந்த காலம் சொல்லுகிறது நீ தோற்றவன். உங்க எதிர்காலம் சொல்கிறது நீ இன்னும் முடிக்கவே இல்லை. எந்த குரலை கேட்க போறீங்க? நேற்றை மாற்ற முடியாது. ஆனா இன்றைய முடிவு நாளைய வாழ்க்கையை மாற்றும். விதி 5. தேவையற்ற ஆசையை கட்டுப்படுத்துங்கள். புத்தரின் மிக முக்கியமான போதனை. துன்பத்திற்கு காரணம் ஆசை. இங்க ஆசைங்கிறது இலக்குகளை குறிக்கல. பேராசையையும் மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து வர்ற ஏமாற்றத்தையும் குறிக்குது. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கோங்க. பேராசை இல்லாத மனசை எந்த ஒரு ஏமாற்றமும் அசைக்க முடியாது. மனுஷனோட மனசுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கிடைக்காததை விரும்பும். கிடைத்ததும் அதை பழக்கமாக எடுத்துக்கொள்ளும். ஒரு போன் வேண்டும். கிடைத்ததும் புதிய மாடல் வேண்டும். ஒரு வீடு வேண்டும். கிடைத்ததும் இன்னும் பெரிய வீடு வேண்டும். ஒரு சம்பளம் வேண்டும். கிடைத்ததும் மற்றவன் சம்பளத்தை பார்த்து மனசு கவலைப்படும். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா சந்தோஷம் எப்போ வரும்? இன்னும் கொஞ்சம் கிடைத்த பிறகு சந்தோஷமா இருப்பேன்னு வாழ்க்கையை தள்ளிக்கொண்டே போகாதீங்க. இலக்கு வைப்பது தவறு இல்லை. வளர ஆசைப்படுவது தவறு இல்லை. ஆனா உங்களுக்கு இல்லாததை மட்டும் பார்த்து உங்களிடம் இருக்கிறதை மதிக்காமல் இருப்பதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. உடல் இருக்குது. சிந்திக்க மனசு இருக்குது. மீண்டும் ஆரம்பிக்க இன்னொரு நாள் கிடைக்குது. இவ சாதாரண விஷயம் இல்ல. நன்றி உணர்வு இல்லாத மனசுக்கு கோடி கிடைத்தாலும் குறை இருக்கும். நன்றி உணர்வு இருக்கிற மனசுக்கு சிறிய விஷயங்களையே அமைதி கிடைக்கும். பெரிய இலக்கு வையுங்க. ஆனா உங்க மன அமைதிய அந்த இலக்கியின் கைதியா மாற்றாதீங்க. பணம் சம்பாதிங்க. வளருங்க. வெற்றி பெறுங்க. ஆனா வாழ்க்கைய வாழ மறந்துடாதீங்க. விதி 6. அமைதியே உங்களின் மிகப்பெரிய ஆயுதம். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையும் பேசி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. சில இடங்கள்ல அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
உங்களை கோபப்படுத்த பல பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, நீங்க அமைதியா இருக்கும்போது அவங்க தோத்துடுவாங்க. அமைதி பலவீனம் இல்ல. அது இரும்பு மனிதர்களின் அடையாளம். உங்கள யாராவது தவறாக புரிஞ்சுகிட்டாங்களா? உடனே விளக்கம் சொல்லணும்னு நினைக்காதீங்க. யாராவது கிண்டல் பண்ணாங்களா? உடனே கோபப்பட வேண்டியதில்லை. சில சமயம் உங்க அமைதிதான் மிகப்பெரிய பதில். எல்லா சண்டையையும் ஜெயிக்க வேண்டியதில்லை. சில சண்டைகள்ல இருந்து விலகி போறதுதான் வெற்றி. எல்லாருக்கும் உங்கள புரிய வைக்க முடியாது. உங்க நல்ல மனசையும் சிலர் தவறாக புரிஞ்சுப்பாங்க. உங்க அமைதியையும் சிலர் அகங்காரம் சொல்லுவாங்க. பரவாயில்லை. நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால், ஒவ்வொருவருக்கும் சர்டிபிகேட் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணுங்க. கோபம் வந்தா உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. 10 வினாடி அமைதியா இருங்க. சில நேரம் 1 மணி நேரம், சில நேரம் 1 நாள். ஏன்னா, கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தை பல வருட உறவை அழிக்கலாம். ஆனா சரியான நேரத்தில் வைத்த அமைதி பல பிரச்சனைகளை தடுக்கலாம். அமைதி பலவீனம் இல்லை. தன்னை கட்டுப்படுத்த தெரிந்த மனிதனின் சக்தி. விதி 7. சுய ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி. மோட்டிவேஷன் வேண்டாம், டிசிப்ளின் வேண்டும். ஒரு சொட்டு தண்ணி தொடர்ந்து ஒரே பாறையில விழுந்துட்டே இருந்தா அந்த பாறையே உடையும். அதே மாதிரிதான் உங்க முயற்சி சின்னதா இருந்தாலும் அதை தினமும் தொடர்ந்து செய்யுங்க. சுய ஒழுக்கத்தோடு தொடர்ந்து உழைக்கிறப்போ எந்த ஒரு கடினமான இலக்கும் சாத்தியமாகும். ஒரு நாள் உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும், அடுத்த நாள் இருக்காது. ஒரு நாள் வேலை செய்ய ஆசை வரும், அடுத்த நாள் சோம்பல் வரும். அப்படின்னா என்ன? வேலை நிறுத்திடுவீங்களா? அதனால தான் பெரிய வெற்றி மோட்டிவேஷன்ல இருந்து வராது, டிசிப்ளின்ல இருந்து வரும். மனசு இருந்தாலும் செய், மனசு இல்லாட்டியும் செய். குறைவா செய், ஆனா தொடர்ந்து செய். ஒரு நாள் 10 பக்கம் படிங்க, ஒரு நாள் 20 நிமிஷம் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க, ஒரு நாள் கொஞ்சம் சேமிங்க, ஒரு நாள் ஒரு ஸ்கில் கத்துக்கோங்க, ஒரு நாள் உங்க பிசினஸுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. அது சின்னதா தோணலாம், ஆனா 365 நாள் கழித்து அதே சின்ன செயல்கள் ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். நீர் சொட்டு பாறையை உடைப்பது அதன் சக்தியால் மட்டுமல்ல, அது தொடர்ந்து விழுவதால். அதே மாதிரி உங்க திறமையை விட உங்க கன்சிஸ்டன்சி முக்கியம். உங்க ஸ்பீடை விட உங்க டைரக்ஷன் முக்கியம். தாமதமா போகலாம், பரவாயில்ல, நிற்காதீங்க. ஒரு நாள் மோசமா போச்சா, மறுநாள் திரும்ப ஆரம்பிங்க. ஒரு வாரம் தவறிட்டீங்களா, திரும்ப ஆரம்பிங்க. 100 முறை விழுந்தாலும் 101வது முறை எழுந்திருங்க. வெற்றி பெறுபவன் ஒருபோதும் விழாதவன் இல்லை, ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தவன். விதி 8. பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடுங்கள், மன்னியுங்கள், ஆனால் பாடத்தை மறக்காதீர்கள். யாராவது துரோகம் பண்ணிட்டா அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கள மன்னிச்சு உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுடுங்க. ஏன்னா பழிவாங்கும் எண்ணம் உங்களைத்தான் உள்ளுக்குள்ளே அரிக்கும். மன்னிப்பு என்பது பலவீனமானவர்களுடையது அல்ல, இரும்பு போன்ற மன உறுதி படைத்தவர்களுடையது. யாராவது உங்களை காயப்படுத்தினால் மன்னிப்பு என்றால் என்ன? அவங்கள திரும்ப வாழ்க்கைக்குள்ள அழைக்கணுமா? இல்ல. அவங்கள் செய்தது சரி என்று சொல்லணுமா? இல்ல. மன்னிப்பு என்பது அவங்களை விடுவிப்பது மட்டுமல்ல, அவர்கள் காரணமாக உங்க மனசில இருக்கும் கோபத்திலிருந்து உங்களை விடுவிப்பது. ஒருத்தரை வெறுத்துக்கிட்டு இருந்தா அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா உங்க மன அமைதி போகும். நீங்க தூங்க முடியாது, நீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால சொல்லுங்க, நீ செய்ததை நான் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதை நினைச்சு என் வாழ்க்கையை அழிக்கவும் மாட்டேன். அவ்வளவுதான். மன்னியுங்கள். திரும்ப நம்ப வேண்டிய கட்டாயம் இல்லை. மன்னிப்பு இருக்கட்டும், ஆனா அனுபவம் கொடுத்த அறிவும் இருக்கட்டும். காயத்தை சுமந்துகிட்டு போகாதீங்க, பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னாடி போங்க. ஏன்னா உங்களை காயப்படுத்திய ஒருவர் காரணமாக உங்க எதிர்கால சந்தோஷத்தையும் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விதி 9. உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். சூரியனும் சந்திரனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமம் இல்லை, ஆனா அது அதுக்கான நேரத்துல பிரகாசிக்குது. அதே போலத்தான் நீங்களும். மற்றவங்க சோஷியல் மீடியா வாழ்க்கையை பார்த்து, அவங்க காரை பார்த்து, அவங்க பணத்தை பார்த்து உங்க வாழ்க்கையை குறைச்சு மதிப்பிடாதீங்க. உங்க பாதை தனித்துவமானது. இது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு 25 வயசுல சக்சஸ் வந்திருக்கும், உங்களுக்கு 35 வயசுல வரலாம். ஒருத்தர் சீக்கிரம் வீடு வாங்கி இருப்பார், நீங்க கொஞ்சம் தாமதமாக வாங்கலாம். ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், உங்களுக்கு வேற பாதை இருக்கலாம். அதனால அவங்களோட சாப்டர் 20 பார்த்து உங்களுடைய சாப்டர் 3 குறை சொல்லாதீங்க. சோஷியல் மீடியாவை திறக்கிறோம். ஒருத்தர் ஃபாரின் ட்ரிப், ஒருத்தர் நியூ கார், ஒருத்தர் நியூ ஹவுஸ்,
ஒருத்தர் பிசினஸ் சக்சஸ். அத பார்த்த உடனே நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவர்களுடைய முழு வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய ஸ்ட்ரகிள் தெரியாது. அவர்களுடைய டெப்த் தெரியாது. அவர்களுடைய கண்ணீர் தெரியாது. நீங்க பார்த்தது ஒரு போட்டோ. அத வச்சு உங்க முழு வாழ்க்கைய தீர்ப்பளிக்காதீங்க. உங்க போட்டி மற்றவரோட இல்ல. நேற்று இருந்த உங்களோட. நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா? நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் அதிகம் தெரிகிறதா? நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் வலிமையா இருக்கீங்களா? அதுதான் வளர்ச்சி. ஒரு விதை 10 நாளில் முளைக்கும். ஒரு மரம் வருடங்கள் எடுக்கும். ஆனா பெரிய மரமாக வளர்ந்த பிறகு அது பல தலைமுறைக்கு நிழல் கொடுக்கும். உங்களுக்கு தாமதமாகிறது என்பதற்காக உங்களுக்கு கிடைக்காது என்று அர்த்தமில்லை. உங்க நேரம் வரும். ஆனா அந்த நேரம் வர்ற வரைக்கும் உங்களை தயாராக்கிக்கிட்டே இருங்க. விதி 10. இப்போ கடைசி விதி. ஆனா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். என்னால முடியாது, என் லைஃப் அவ்வளவுதான்னு நினைச்சா உங்க லைஃப் அப்படியே தான் இருக்கும். என்னால முடியும், எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு ரொம்ப மாதிரி நினைங்க. உங்க எண்ணம் மாறினா உங்க செயல்கள் மாறும். உங்க செயல்கள் மாறினா உங்க விதியே மாறும். நீங்க தினமும் உங்களுக்குள்ள என்ன பேசுறீங்க? என்னால முடியாது, நான் அன்லக்கி, என் வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு எதுவும் சரியா நடக்காது, எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்க. இந்த வார்த்தைகளை தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்க மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்க செயல்களும் அதற்கேற்ற மாதிரி மாறும். ஒரு வாய்ப்பு வந்தா முயற்சி பண்ண மாட்டீங்க. எப்படியும் தோல்விதான் என்று நினைப்பீங்க. ஒரு நல்ல மனிதர் வந்தாலும் நம்ப மாட்டீங்க. ஒரு புதிய பாதை வந்தாலும் பயப்படுவீங்க. அதனால உங்களை நீங்களே பேசும் விதத்தை மாற்றுங்க. என்னால முடியாது என்பதற்கு பதிலாக இன்னும் எனக்கு வரல, கத்துக்குவேன். நான் தோத்துட்டேன் என்பதற்கு பதிலாக இந்த முறை வேலை செய்யல, அடுத்த முறை வேற மாதிரி முயற்சி பண்ணுவேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்பதற்கு பதிலாக இது ஒரு சாப்டர் மட்டும், முழு புத்தகம் இல்ல. எனக்கு யாரும் இல்லை என்பதற்கு பதிலாக நான் என்னை விட்டு போக மாட்டேன். இதுதான் மன வலிமை. பாசிட்டிவ் திங்கிங்னா பிரச்சனை இல்லைன்னு நடிப்பது கிடையாது. பிரச்சனை இருக்கிறது, ஆனா நான் இதை சமாளிக்க முடியும்னு நம்புறது. வாழ்க்கை உங்களை கீழே தள்ளலாம், ஆனா அங்கேயே கிடக்கணுமா இல்ல எழுந்து நிற்கணுமா, அந்த முடிவு உங்களுடையது. உங்க எண்ணம் மாறும்போது உங்க முடிவு மாறும். முடிவு மாறும்போது செயல் மாறும். செயல் மாறும்போது பழக்கம் மாறும். பழக்கம் மாறும்போது உங்க வாழ்க்கையே மாறும். இப்போ இந்த 10 விதிகளையும் ஒரே முறை நினைவில் கொண்டு வாங்க. 1. உங்களை நீங்களே வெல்லுங்கள். 2. மற்றவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் மனதில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். 3. எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நினைவில் வையுங்கள். 4. கடந்த காலத்தை பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள், சிறையாக மாற்றாதீர்கள். 5. இலக்கு இருக்கட்டும், பேராசை உங்க அமைதியை சாப்பிட விடாதீர்கள். 6. எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. 7. மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் ஐ நம்புங்கள். 8. மன்னியுங்கள், ஆனால் பாடத்தை மறக்காதீர்கள். 9. உங்க வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். 10. உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். நண்பர்களே, இந்த 10 விதிகளும் வெறும் வார்த்தைகள் இல்லை, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரங்கள். இன்னலிருந்து உங்க மனசை இரும்பா மாத்த நீங்க உழைக்க போறீங்க. நண்பர்களே, உங்களை யாராவது விட்டு போயிருக்கலாம். பரவாயில்ல. உங்களை யாராவது மதிக்காமல் இருக்கலாம். பரவாயில்லை. உங்களை யாராவது குறைத்து பேசியிருக்கலாம். பரவாயில்லை. நீங்க ஒரு முறை தோற்றியிருக்கலாம், 10 முறை தோற்றியிருக்கலாம், 100 முறை கூட தோற்றியிருக்கலாம். ஆனா இன்னும் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா உங்க கதை இன்னும் முடிஞ்சிடல. இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுங்க. என் சந்தோஷத்தை யாருடைய கையிலும் கொடுக்க மாட்டேன். என் மதிப்பை மற்றவர்களின் ஆபீனியன் தீர்மானிக்க விட மாட்டேன். என் கடந்த காலம் என் எதிர்காலத்தை முடிவு செய்ய விட மாட்டேன். பயம் இருந்தாலும் முன்னாடி போவேன். தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சி செய்வேன். என்னை யாராவது விட்டு போனாலும் நான் என்னை விட்டு போக மாட்டேன். இதுதான் உண்மையான வலிமை. யாரையும் தோற்கடிப்பது வலிமை இல்லை. உங்களை உடைக்க நினைக்கும் சூழ்நிலைகளிலும் உடையாமல் இருப்பதுதான் வலிமை. இன்றிலிருந்து கண்ணாடி மனசா இருக்காதீங்க. யாராவது ஒரு கல்லை எறிந்தால் உடைந்து போகும் மனசா இருக்காதீங்க. உங்களை அடிக்கும் ஒவ்வொரு அனுபவமும் இன்னும் வலிமையாக்கும் இரும்பு மனசா மாறுங்க. உங்க வாழ்க்கை மாற வேண்டுமா? முதலில் உங்க மனசை மாற்றுங்க. உங்க மனசு மாறினா உங்க வார்த்தை மாறும், உங்க செயல் மாறும், உங்க பழக்கம் மாறும், உங்க முடிவுகள் மாறும். ஒரு நாள்
உங்க வாழ்க்கையும் மாறியிருக்கும். இந்த 10 விதிகளில் உங்க மனச அதிகமா தொட்டது எந்த விதி? கீழ கமெண்ட்ல அந்த நம்பர மட்டும் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய தைரியமாவது கொடுத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ மனசு உடைஞ்சு போய் இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் மோட்டிவேஷன் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம டூ ரைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கடைசியா ஒரே ஒரு வரி. இத மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. என்னை கீழே தள்ள வாழ்க்கைக்கு சக்தி இருக்கலாம். ஆனா நான் மீண்டும் எழுந்து நிற்பதை தடுக்க எந்த சக்திக்கும் முடியாது. உங்க மனசு, உங்க சக்தி. அதை வலிமையாக்குங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்க. நன்றி. வணக்கம்.